அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. திருமண பொருத்தத்தில் சில ரகசியங்கள், அதாவது நட்சத்திர பொருத்தங்களை பார்த்து மட்டுமே இணைச்சி விடுறோம். அவங்களுடைய கர்மாக்கள் நன்றாக இருந்தது என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை, சமாளித்து வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. திருமண பொருத்தத்தில் மட்டும் என்ன சொன்னான்னா, ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ வாழ்க்கையில் பிடித்தம் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் பெரிய சைன் பண்ண முடியாது. ஏன்னா உறவு என்பது ஒரு பொக்கிஷம் மாதிரி. இதை யாரும் இதோ உறவு என்பது ஒரு பொக்கிஷம் மாதிரி. எத்தனையோ கல்யாணங்களை பார்க்குறோம். அன்னைக்கு அந்த பெண்ணின் முகத்திலும் ஆணிலும் முகத்திலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த முகத்தில் தெரியும். ஏன்னா இந்த வாக்கிங் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த கோயிலில் கல்யாணம் முடிச்சுட்டு வருவாங்க, கழுமலை முருகன் கோயிலில் கல்யாணம் முடிச்சுட்டு வருவாங்க. அவர்களுடைய முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். காரணம், புது வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்க போகிறார்கள். வாழ்க்கையில் என்ன சொல்லலாம்னா, ஏதோ ஒன்று என்ன சொல்லலாம், பொக்கிஷம் கிடைச்சது மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அதே ஹேப்பி என்னைக்கு தாலி கட்டினது அன்னைக்கு இருந்ததோ அது கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ரகசியத்தை நான் சொல்றேன், புரிஞ்சுக்கிடுங்க. ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன சொல்லலாம்னா, மேசத்துல 2 முழு நட்சத்திரம் இருக்கு, சிம்மத்துல 2 முழு நட்சத்திரம் இருக்கு, விருச்சிகத்துல 2 முழு நட்சத்திரம் இருக்குது, தனுசுல 2 முழு நட்சத்திரம் இருக்குது, மீனத்துல 2 முழு நட்சத்திரம் இருக்குது, கடகத்துல 2 முழு நட்சத்திரம் இருக்கு. அப்ப மேசம், மிதுனம், விருச்சிகம், தனுசு, மீனம், கடகம், இதுல 2 முழு நட்சத்திரங்களுக்கு இதை முதல்ல மனசுல வச்சுக்கிடுங்க. அதே சமயத்துல ஒரு முழு நட்சத்திரம் இருக்கின்ற கட்டங்கள் என்ன சொல்லணும்னா, ரிஷபம், அங்க ஒரு முழு நட்சத்திரம் தான் இருக்குது. அதற்கடுத்து மிதுனத்துல என்ன சொல்லணும்னா, ஒரு முழு நட்சத்திரம் தான் இருக்குது. கன்னியில ஒரு முழு நட்சத்திரம் தான் இருக்குது. துலாத்துல ஒரு முழு நட்சத்திரம் தான் இருக்குது. மகரத்துல ஒரு முழு நட்சத்திரம் தான் இருக்குது. கும்பத்துல ஒரு முழு நட்சத்திரம் தான் இருக்கு. அப்ப பிரிச்சுட்டான் பார்த்தீங்களா? அப்ப என்ன சொல்லலாம்னா, மொத்தம் 6 ராசிகளில் 2 முழு நட்சத்திரங்களும், மீதம் உள்ள 6 ராசிகளில் என்ன சொல்லலாம்னா ஒரு முழு நட்சத்திரம் இருக்கு. அப்ப இப்படி ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது லக்ன வயசா கூட பார்த்துடலாம். ராசி வயசா தான் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. எப்பயுமே ராசியை விட லக்கணத்திற்கு நீங்கள் அதிகமாக மதிப்பு கொடுங்க. ராசியை விட லக்கணத்திற்கு அதிகமான மதிப்பு கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா இதை விட ஜோரான வாழ்க்கை இருக்கும். அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா, என்ன சொன்னா 2 முழு நட்சத்திரம் இருக்கின்ற லக்கணமும் 2 முழு நட்சத்திரம் இருக்கின்ற எதிராளியையும் இணைக்க கூடாது. இப்போ ஒரு மேச லக்கணம், மிதுன லக்கணம், சிம்ம லக்கணம், மேச லக்கணம், சிம்ம லக்கணம். ஏன்னா மேச லக்கணத்துல அசுபதி பரணி இருக்குது, சிம்ம லக்கணத்துல மகம் பூரம் இருக்குது. அப்ப எப்பயுமே ஒன்று நினைச்சுடுங்க, ஒன்று கூட இருந்தால் இன்னொன்று குறைவாக இருக்கிறத நினைக்கணும். இதுதான் வாழ்க்கையில். எப்பயுமே கல்யாணம் முடிக்கும் போது என்ன சொன்னோம், பொண்ணு மாப்பிள்ளை உயரமா இருக்கணும், பொண்ணு கட்டையா இருக்கணும் தானே பார்த்தாங்க. அது ஏன், அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிடணும். அப்ப அதான் உண்மை. அப்ப பெண்ணு உயரமா இருந்த மாப்பிள்ளைய கட்டையா இருக்கணும்னா பார்த்தாங்க? கண்டிப்பா கிடையாது. அப்ப ஒரு முழு நட்சத்திரமும் இன்னொரு கட்டத்துல ஒரு முழு நட்சத்திரம் இருக்கின்ற இடத்தில் உள்ள நபர்களை நீங்கள் இணைத்தீர்கள் என்று சொன்னால் கருத்து வேறுபாடுகள் வரும், சத்தியமா வரும். லக்கணத்தை வச்சு எடுத்துங்க. முதல்ல லக்கணமே பேசட்டும், ராசியை தூக்கி வைங்க. அதை பத்தி அது 2வது அப்பாற்பட்டு தான். எப்பயுமே
லக்கணம் தான் பிரதானம் என்று என்னுடைய குருநாதர் வந்துச்சு. லக்கணம் தான் பிரதானம், லக்கணாதிபதி தான் பிரதானம். ராசி என்பது சந்திரன், மனம். அப்ப நீங்கள் எப்பயுமே என்ன சொல்லலாம்னா இப்படி இணைக்கக்கூடாது. ஒன்னே இணைக்கக்கூடாது, ரெண்டை இணைக்கக்கூடாது. அப்ப என்ன சொல்றான்னா அங்க கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகாது. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. நல்லா யோசனை. இதெல்லாம் நான் நல்லா பரிச்சித்து பார்த்துருக்கேன். நல்லா பரிச்சித்து பார்த்து இப்போ நம்ம என்னுடைய லக்கணம் ஒரு முழு நட்சத்திரம் தான் இருக்குது. அப்போ என்கிட்ட ஜோசியம் பார்க்க வர்றவங்க என்ன சொல்லலாம்னா, ஒரு நட்சத்திர ஆதிபத்தியமுடைய லக்கணத்தில் வந்தார்கள் என்று சொன்னால் செட் ஆகாது. ஒரு லக்கண ஆதிபத்தியத்தில் உடையவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் செட் ஆகாது. அதே சமயத்தில் ரெண்டு நட்சத்திரம் அவங்களுடைய லக்கணத்தை கட்டத்துக்குள்ள முழு நட்சத்திரம் தான், அவங்க கிளிக் ஆயிடுவாங்க. இப்படிதான் பார்த்து ஜோசியம் பார்க்கணும். வேற வழியெல்லாம் கிடையாது. வேற வழி கிடையாது. ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு விவிஐபி போலீஸ் துறையில், அவருக்கு விருச்சிக இலக்கணம் ரெண்டு முழு நட்சத்திரம் இருக்கா. நம்மளிடம் சில வழிமுறைகள் கேட்கிறார்கள். நமக்கு பெருமை தான், இருந்தாலும் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நம்மகிட்ட வழிமுறை கேட்குறாங்க, என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, இதே ஒத்தையும் இருந்ததுன்னு வைங்க, வாடாமயிர் அப்படின்னு போயிடுவாங்க. அந்த ரெட்டையாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் டயம் இருந்தால் பேசுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஏன் வந்தது என்று சொன்னால், அங்கே இணைவு வந்துவிடும். அதே சமயத்தில் ரெண்டுக்கும் ஒன்றை இணைக்கலாம், ஒன்றுக்கு ரெண்டு இணைக்கலாம், ரெண்டை இணைக்கக்கூடாது, ஒன்றை இணைக்கக்கூடாது. இதுதான் பொருத்தத்தில் இருக்கின்ற பெரிய ரகசியம். குழந்தைகள் சில இதுகளை சொன்னோடி கேட்காதுன்னா என்ன செய்ய, நம்ம பரிச்சித்து பார்க்கணும். நம்மளுடைய லக்கணத்துக்கு அவனுடைய லக்கணத்துக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்ம குழந்தைகளிடம் கொஞ்சம் என்ன சொல்லணும்னா, இது முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரி, குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டாம், நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிடும். மனைவியோடைய லக்கணத்தை பாருங்க. இணைஞ்சவங்களாம் என்ன செஞ்சிட முடியும்? இணைஞ்சவங்க என்ன செஞ்சிருவீங்க? இணைஞ்சதுதான், அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நீங்க ஒத்தையா இருந்தா அவங்க ஒத்தையா இருந்தீங்கன்னா போராட்டம் தான். நீங்க ரெட்டையா இருந்தா அவங்க ஒத்தையா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்ககிட்ட சரண்டர் ஆவாங்க. இல்ல நீங்க அவங்ககிட்ட சரண்டர் ஆவீங்க. இதனால எந்த வித இதுவும் உங்களுக்கு கெட்டு போக போவது கிடையாது. அப்ப இப்படியெல்லாம் ஜோதிடம் இருக்கிறது. இது இன்று வரைக்கும் என்ன சொல்லணும்னா உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது. ஒரு டிரைவர் விருச்சிக இலக்கணம், துலா இலக்கணம், அவனுக்கு ரெண்டு அங்க இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லணும், 9:30 நைட் 9 மணிக்கு வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு 10 மணி 10:30 ஆயிரும். எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், அங்கே ஒற்றை, அங்கே இரட்டை, இங்கே ஒற்றை. நம்ம இதெல்லாம் பார்த்துடணும். பார்த்துட்டோம்னா அது வாட்டுக்கு சவால இழுத்துட்டு கிடக்கும். இதே இன்னொருத்தர் இருக்கான் கும்பலக்கணம், அங்க ஒத்த முழு நட்சத்திரம் தான் இருக்கு. எப்படா என்ன சொல்றான்னா அவன் ஏதாவது அந்த கருத்து வேற்றுமைகள் இருக்கத்தானே, நம்ம கொஞ்சம் தெளிவான ஆளாக இருக்கிறதுனால அவனால ஒன்றும் பண்ண முடியல. ஒன்றும் பண்ண முடியவில்லை. ஒன்றும் பண்ண முடியலைன்னா என்ன சொல்றான்னா, என்ன செய்வது? ரைட், ஓகே, பார்த்துக்கலான்னு நம்மளுடைய திறமை இருக்கிறதுனால அவனை கைக்குள்ள ஓட்டி இழுத்துட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் என்ன சொல்றான்னா, என்னைக்கு இருந்தாலும் நம்மளிடம் இருந்து அவனுக்கு ஒரு யோகம் வருகின்ற போது அவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவான். இதே என்ன சொல்றாங்க, நம்மளுடைய அமைப்புக்கு தோதானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்ன யோகம் வந்தாலும் பழசை நினைத்து கொண்டு அப்படியே என்ன சொன்னானா அமைதியா என்ன சொன்னானா இருப்பான். அமைதியா இருப்பான். இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் சத்தியம். பொருத்தத்தில் இவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். ஒருத்தர் உங்களுக்கு பழக்கத்துக்கு வர்றாங்கன்னா நீங்க அவங்க ஒத்தன்னா அது என்ன சொன்னா உங்ககிட்ட ஒரு ஆகுதியை எதிர்பார்த்துட்டு போயிடும்.
நீங்க ஒத்தையாக இருந்து அது ரெட்டையாக இருந்ததுன்னா வந்து என்ன சொன்னா வெற்றி 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 அப்படின்னு கொண்டாடிடலாம். ஆபீஸ்ல வேலைக்கு வச்சிருக்கிறவங்களுடைய லக்கணத்தை பார்த்தோம் என்று சொன்னாலும் இவர்கள் எவ்வளவு நாள் இருப்பான்னு சொல்லிடலாம். நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத சொல்லிடலாம். இதெல்லாம் பொருத்தத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான ரகசியங்கள். இதை எல்லாரும் பரிச்சித்து பாருங்க. அப்ப பரிச்சித்து பார்த்துட்டு என்ன சொன்னான்னா நமக்கு வந்து தோது வேணா உங்களுக்கு உங்களுடைய லக்கணத்துல ஒரு முழு நட்சத்திரமா 2 முழு நட்சத்திரமா இதை நல்லா கேதர் பண்ணிருங்க. கேதர் பண்ணிட்டு ஒற்றையாக இருந்தால் இரட்டையிடம் இணையுங்கள், இரட்டையாக இருந்தால் ஒத்தையிடம் இணையுங்கள். ரெட்டையும் இணைக்க கூடாது, ஒத்தையும் இணைக்க கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது. இதுவே பெரிய யோகத்தை கொடுக்கும், இதுவே பயங்கரமான யோகத்தை கொடுக்கும். அப்ப இல்லைன்னா கடைசியில் வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் ஏமாற்றி விட்டு சென்று விடும். அதற்குண்டான சூழ்நிலையை வந்து இந்த அமைப்புகள் உருவாக்கி விடும். நான் பெருசா நீ பெருசா என்று சொல்லக்கூடிய அமைப்பை வந்து உருவாக்கி விடுகின்ற காரணத்தினால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் கொண்டாலே டைவர்ஸே இந்த மாதிரி பார்த்து நினைச்சீங்கன்னா டைவர்ஸ் வராது. நம்ம வந்து என்ன சொல்லலாம், ஜோதிடத்தை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சில பேர் குறை சொல்லிட்டே இருக்காங்க. குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக நாம வருத்தமெல்லாம் பட வேண்டாம். ஜோதிடம் என்பது நம்ம கண்டுபிடிச்சதா, நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது. அவர்கள் சொன்னது வந்து கண்டிப்பாக கரெக்டா தான் இருக்கும். நாம அதை பரிச்சித்து பார்க்கணும், கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து தோசைக்கல்ல போய் தோசையை ஊற்றி ஒழுங்கா சுட்டா தான் தோசையே வரும். இட்லியில போய் வந்து இட்லியை வந்து என்ன கரெக்டா அந்த ஆவிகள் கரெக்டா போகும்போது தான் வைக்கணும். உனக்கு தெரியல தோசை வரல, உனக்கு இட்லி சட்டியை வைக்க தெரியல, இது வர தெரியல, அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிடணுமே தவிர, இல்லை என்று சொன்னால் அற்புதமாக வேலை செய்யும், அவ்வளவு அருமையாக வேலை செய்யும். அதை நீங்கள் பரிச்சித்து பார்த்தால் தெரியும். அதனால் இனிமேல் பொருத்தம் பார்க்கும்போது லக்கண பொருத்தம் என்பதை பாருங்கள். அந்த லக்கண பொருத்தத்தில் வந்து பொருத்தம் இருந்தால் ஒற்றைக்கு இரட்டை இணைங்கள், இரட்டைக்கு ஒற்றை இணைங்கள். அது எந்த லக்கணமாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்லலாம், சீரும் சிறப்புமாக இருக்கும். சத்தியமா நல்லா இருக்கும். அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அந்யோன்யமா இருப்பாங்க. ஒரு லக்கணம் மீன லக்கணம், ஒரு லக்கணம் வந்து கும்ப லக்கணத்துல வந்து என்ன ஒத்தை ஒரு முழு நட்சத்திரம். மீன லக்கணத்துல வந்து எத்தனை நட்சத்திரம், 2 முழு நட்சத்திரம். அப்ப அந்யோன்யமாக இருக்கிறார்கள். எந்தவித பிரச்சனை இல்லை, அப்பாட நிம்மதிடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எந்தவித பாதிப்பு தன்மைகளும் கண்டிப்பாக இருக்காது என்று பரிசித்து பாருங்கள். எனக்கு தெரிந்த அறிவு சிற்றறிவு தான், எனக்கு பெரிய அறிவெல்லாம் கிடையாது. சிற்றறிவாக உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பாக இதெல்லாம் பரிசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய நட்புக்கும் உங்களுடைய ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கைக்கும் இது துணையாக இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிசித்து பாருங்கள். எல்லோரும் வெற்றி பெற்று சீரும் சிறப்பா இருக்கணும். ஜோதிடத்தை யாரும் குறை சொல்லாதீங்க, ஜோதிடரை குறை சொல்லாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான வேண்டுகோள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.